நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் 4வது பாடத்தை படிக்க இருக்கோம். பாடத்தின் தலைப்பு வந்துட்டு தவறாக புரிந்து கொள்ளுதல். இங்கிலீஷ்ல வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம யோவான் 6வது அதிகாரத்தை வந்து பார்க்க இருக்கோம். இந்த யோவான் 6வது அதிகாரத்துக்கு வந்துட்டு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, மற்ற சாப்டர்ஸை விட இந்த 6ஆம் அதிகாரத்துல வந்துட்டு நிறைய வேர்ஸ் இருக்கும். அதாவது 71 வேர்சஸ் கிட்ட இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு லார்ஜஸ்ட் வேர்ஸ்ன்னு வச்சுக்கலாமே யோவான் புஸ்தகத்தில். அதே மாதிரி இந்த இந்த கதையில் இந்த சாப்டரில் வந்துட்டு ஒரு ஒரு மிராக்கிள், கடவுள் நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம டே டு டே லைஃப்பில் கூட அவர் நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த மிராக்கிள் வந்துட்டு நம்ம பர்டிகுலராக இன்றைக்கி பார்க்க இருக்கோம். த மிராக்கிள் ஆஃப் ஃபீடிங் ஆஃப் 5000. அதாவது அவர் வந்து 5000 பேர்த்த வந்து போஷித்தார் இல்லையா, அந்த மிராக்கிளை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க இருக்கோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க இருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு முன்னுரை மாதிரி இந்த பாடத்துக்குள் போகும் முன்பதாக ஒரு சிறு ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த வேளையிலையும் அப்பா நாங்கள் உங்களுடைய பாடத்தை படிக்கிறோம் தகப்பனே. எங்களோட கவனத்தை எங்கேயும் திசை திருப்பாதபடிக்கு நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் படிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நீர் எங்களோடு பேசுங்க, அதை நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. நீர் கூட இருந்தும் எடுத்துங்க எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து மீட்பு ரட்சகமா இயேசு கிறிஸ்துவின் புனித நாமத்தில் கெஞ்சி கேளும் பரலோக தகப்பனே, ஆமென். இப்பொழுது நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கான மனப்பாட வசனம் யோவான் 6வது அதிகாரம் 42ஆம் வசனம். இவன் யோசேப்பின் குமாரன் ஆகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மிராக்கிள் வந்து நம்ம மத்தேயு, மார்க், லூக், யோவான் இந்த 4 புஸ்தகங்களையும் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த யோவானில் மட்டும்தான் வந்துட்டு அந்த மிராக்கிளுக்கு அப்புறமா நடந்த ஒரு சில விஷயத்த வந்து அவர் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்காரு, டீட்டெயிலாக நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இந்த மிராக்கிளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்துட்டு அவர் இயேசு கிறிஸ்துவ அவரோட சீஷரும் வந்துட்டு திபேரிய கடல், அதாவது கலிலேய கடலுக்கு அக்கறையில் இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்க போகிறாங்க. அங்கே வந்து இவங்க எல்லாரும் போகும்போது 12 டிசைபிள்ஸும் ஜீசஸும் போகும்போது அங்கேருந்து ஜனங்களெல்லாம் இவரை பற்றி அறிந்துட்டு அவங்கள பார்க்க வர்றாங்க. அப்புறம் இவங்க வந்து ஒரு மவுண்டைன் போகிறாங்க. அப்போ வந்து கடவுளுக்கு வந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியும். இருந்தாலும் அவர் வந்து சீஷர்கிட்டலாம் வந்துட்டு நம்ம இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அங்கே அவங்க வந்துட்டு நம்ம இவ்வளோ பேருக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னலாம் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்போது வந்து ஒரு சின்ன பையன் வந்து 5 அப்பமும் 2 மீனும் வச்சுருக்கான். அந்த பையன் வந்து கொண்டு வந்து கொடுக்குறப்போ அதை வந்து ஜீசஸ் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்போ அங்கேருந்து 5000 men, வெறும் ஆண்கள் மட்டும் 5000 அப்படின்னா அப்போது அவங்க அந்த பெண்களோ இல்லை குழந்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 10,000லேருந்து 12,000 வரைக்கும் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த 5 அப்பமும் 2 மீனும் வச்சு ப்ரேயர் பண்ணி கொடுக்குறப்போ எல்லாருக்குமே அது பத்துச்சு. அது மட்டும் இல்லை, அது போக 12 basket வந்து லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு, அதாவது மிச்சமாயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம வசனத்தில் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சின்ன பையன் வந்து கொண்டு வந்து அவனோட சாப்பாட்டை கொடுத்தப்போ அங்கே இருந்த ஜனங்களும் வந்துட்டு அந்த சாப்பாட்டை அவங்களுக்குன்னு கொண்டு வந்த சாப்பாட்டை வந்து கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்போ வந்து அது நிறையா இருந்தனால எல்லாருக்குமே சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து பைபிள் படிக்கிறப்போ அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தையும் ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நம்ம ரொம்ப கிளியராக படிக்கிறப்போ நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு கரெக்டாக புரியும். அதே மாதிரி அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா 12 basket வந்துட்டு மிச்சமாக ஆயிருக்கு. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க இடத்துக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா ஜீசஸ் வந்து மவுண்டனுக்கு போகிறாரு. அவரை வந்து அங்கே தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சீஷர்களெல்லாம் வந்துட்டு கப்பர்நகூமுக்கு வந்து படகுல கடந்து செல்லலாம் அப்படின்னு இந்த படகுல ஏறி அவங்க வந்து போகிறாங்க. படகுல போகும்போது ஒரு ஸ்டார்ம் வருதாங்க. அப்போ வந்து ஜீசஸ்க்கு கரெக்டாக அது தெரிஞ்சிருச்சு. அப்புறமா அவர் வந்து அந்த படகு இருக்க இடத்துக்கு போகிறாரு, அதாவது கடலில் நடந்து அவர் வந்து போகிறாரு. இது வந்து அங்கே நடக்கிற செகண்ட் மிராக்கிள். அவர் வந்து கடலில் தன்னோட கால்களால் அவர் வந்து நடந்து போகிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் படகுல ஏறினதுக்கு அப்புறமா இன்னொரு மிராக்கிள் நடக்குது. அது வந்து என்ன மிராக்கிள் அப்படின்னா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்கள்.
உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. கர்த்தர் வந்துட்டு அந்த படகுல ஏறினதுக்கு அப்புறமா அது வந்து எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல அந்த அந்த கடற்கரையை அது போய் சேர்ந்துருச்சு. அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா அங்க இருந்த ஜனங்கள், அதாவது அவர் போஷித்தார்ல அந்த ஜனங்கள் வந்துட்டு அவர் இந்த இடத்த வந்து தேடுறாங்க, அவர் காணோம் அப்படின்ட்டு. அப்புறமா எல்லாருமே நேரா கப்பர்நகூமுக்கு வராங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து அங்க போய் ஜீசஸை பார்த்ததுமே அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அவரை பார்த்து. அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னு 25ஆம் வசனத்துல இருக்கு. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். அப்போ வந்து கர்த்தர் வந்து ரொம்ப அழகா வந்து அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த வசனம் படிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து இருப்பதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம வந்து இது ப்ராக்டிக்கலாக யோசிச்சோம் அப்படின்னா, அவங்க வந்து முந்தின நாள் கர்த்தரை பார்க்குறாங்க, கடவுளும் வந்து இவங்களை அப்பத்தால் போஷிக்கிறாரு. அப்புறமா வந்து கர்த்தரும் அவரோட சீஷர்களும் வந்து கப்பர்நகூமுக்கு வந்துடுறாங்க. இவங்க வந்து கர்த்தரை தேடி வந்ததுக்கு வந்துட்டு என்ன ஒரு ரீசனாக இவர் வந்து இங்கே சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் பண்ண அற்புதத்துக்காக நீங்கள் எங்ககிட்ட வரல, நீங்கள் வந்து அப்பத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி இங்கே வந்து அப்பம் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்குது நார்மலாகவே. ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற அப்போ, இன்னொன்று வந்துட்டு அவரோட பாடி. அப்பத்தை வந்து அவரோட பாடியை நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். நம்ம அடுத்த வருஷம் வந்து அப்படியே படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, அவர் வந்து இங்கே சொல்கிறது வந்து என்னதுன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஏசு கிறிஸ்துவை வந்துட்டு ஒரு சாப்பிட்ற அப்பத்துக்காக வந்து தேடி வந்தாங்க. ஆனால் ஏசு கிறிஸ்து அவரோட சரீரத்தை வந்து நமக்காக கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த வருஷம் நம்ம வந்து அப்படியே படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, அங்கே வந்து அவர் அப்பமா வந்து சொல்கிறது வந்துட்டு அவரோட சரீரத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். அவர் வந்து அவரோட சரீரத்தை வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களுக்காக தான் வந்து அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அவரோட உயிரை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் வந்து இஸ்ரேலைட்ஸ்க்கு மட்டும்தான், இல்லை வந்துட்டு இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து யாருமே அவர் வந்து பிரிக்கல. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன், டினாமினேஷன், அதெல்லாம் தாண்டி தான் வந்து அவர் வந்து அவரோட உயிரை கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம வந்துட்டு இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கோ நம்ம எல்லாமே அதுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நம்ம எல்லாமே அதில் தான் நம்ம வந்து அட்டாச் ஆகிருக்கோம். ஆனால் அதை தாண்டி வந்து நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்துக்கு தாண்டி இந்த உலகம் வந்து கண்டிப்பாக அழிந்து போக போகிறது தான். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இதுலேருந்து உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்துட்டு இப்போ நினச்சி பார்க்கலாமே, இப்போ ஓல்டு டெஸ்டிமெண்ட் காலத்தில் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பாவம் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு அனிமல். அப்போது அந்த காலத்தில் கார் அப்படிலாம் எதுவுமே இருந்திருக்காது. இல்லை நம்ம ஒரு அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கூட்டிகிட்டு தான், நம்ம நடந்துட்டு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம நடந்து போகும்போது நிறையா பேருக்கு வந்து தெரியும்ல, இவங்க வந்து நம்ம ஒரு புறாவை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வந்து ஒரு ஆடு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்படி நம்ம அதை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இவங்க பாவம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க வந்து இப்போ பலி செலுத்த போகிறாங்க. அங்கேருந்து ஆசிரியருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும்ல, இவர் பாவம் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து பலி செலுத்த வர்றாரு அப்படின்னு. அப்போ அது வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே நமக்கு இல்லை. நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்த்து இப்போ அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அவங்க வந்து கடவுளுக்கு எல்லாமே பண்ணுறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு, கடவுளுக்கு கீழ்ப்படுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்க கூட இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. ஒரு சில டைம் கடவுளுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க என்ன பாவம் பண்ணாலும் யாருக்குமே தெரிய போகிறது இல்லை. அவங்களா சொல்கிற வரைக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக கடவுளுக்கு வந்து அது தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து அது வந்து இப்போ ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஆகி வெறும் கடவுளுக்கும் நமக்கும் மட்டும்தான் நம்மளோட பாவம் தெரியும். அதை நம்ம அந்த பாவத்துலேருந்து நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவம் வந்து நம்மளை விட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, நம்ம அதுலேருந்து விடுதலை கூட பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம எல்லாம் வந்து நிறைய டைம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு பாவம் செஞ்சுருவோம், அதுக்கப்புறமா அதுக்காக மனம் திரும்பும், திருப்பி நம்ம வந்து அந்த பாவத்தை சாத்தான் வந்து நம்மளை வந்து வஞ்சிக்கிறான் இல்லையா, திருப்பி அதை செய்கிற மாதிரி. ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லாமல், அது தப்புன்னா அது தப்பு, நம்ம வந்து அதுலேருந்து நம்ம வெளியே வரணும், நம்ம ஹோல் ஹார்ட்டடாக நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து காப்பாற்றுவார். இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்காக அவரோட உயிரவே வந்து ஒருத்தவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த உயிரை வந்து எவ்வளோ அலட்சியமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது அவருக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவர் வந்து உலகத்தில் இருக்க அனைத்து பாவங்களையும், அப்போ அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த சிலுவையில் அவர் இருக்கும்போது. அப்போது அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்ல சிலுவையில் அவர் இருக்கும்போது. மேபி அவருக்கு அந்த ஃபிசிக்கல் பெயினோட
எல்லா பாவமும் அவர் மேல இருக்கு. அதனால பிதாக்கும் அவருக்கும் இருக்க தொடர்பு வந்துட்டு இல்லாம போகுது அந்த கொஞ்ச நேரத்துக்கு. அப்படிங்கிறப்போ அவரோட மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். அது எல்லாமே வந்து நமக்காக தான். நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம ரத்தத்த சிந்தி இது பண்ண வேண்டிய இடத்துல அவரு அவரோட லைஃப்ப நமக்காக குடுத்துருக்காரு. அவரோட சரீரத்த நமக்காக குடுத்துருக்காரு. அவரோட ரத்தம் கடைசி ரத்தம் வரைக்கும் அவர் வந்து நமக்காக குடுத்துருக்காரு. நம்ம வந்து அத வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு தான் நம்ம வந்து சிந்திக்கணும். கண்டிப்பா நம்ம வந்து நம்ம நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா, நம்ம வந்து பாவம் செய்யாம இருக்கணும். அப்ப பாவம் செய்யாம இருக்கறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கற்பனையில கீழ்ப்படியணும். கற்பனை மீறுவதே பாவம் அப்படின்னு இருக்கு. அப்போ கற்பனையில வந்துட்டு நான் இத மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். இது நான் பண்ண மாட்டேன். இது வந்து நமக்கு கிடையாது அப்படின்னு எதுவுமே இல்ல. 1ஆம் கற்பனையிலேருந்து 10ஆம் கற்பனை வரைக்கும் எல்லாமே தேவன் வந்து அவர் சொந்த விரல்னால எழுதி நமக்கு வந்து குடுத்துருக்காரு. அப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து கீழ்ப்படியணும். அது கீழ்ப்படிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து நித்திய ஜீவனை வந்து நம்ம அடைய முடியும். அது மட்டும் இல்ல நம்ம வந்து நம்ம அதுக்கு கீழ்ப்படியாம ஒரு சில டைம் நம்ம வழி மாறி போகும்போது கூட கண்டிப்பா நம்ம எல்லாருமே அப்படி நம்ம ஒரு டெம்ப்டேஷனுக்குள்ள நம்ம போவோம். அது வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் இருக்க டெம்ப்டேஷன் தான். ஆனா நம்ம எப்படி கைக்கொள்றோம்? அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரோம்? அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு ஒருத்தரும் நம்ம வந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து அந்த பாவத்த பண்ணுனாலுமே நம்ம வந்து அதுலேருந்து நம்ம நம்ம மனசார அதுலேருந்து மனம் திரும்பி நம்ம வந்து தேவன் கிட்ட போனா கண்டிப்பா அவர் வந்து நம்மள மறுதலிக்க மாட்டாரு. நம்ம வந்து யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வந்து படிக்கலாம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவையும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ நம்ம வந்து அவரை நம்பி போனோம் அப்படின்னா யாரெல்லாம் நம்மளை கைவிடலாம்? நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிலேஷன் யார் நம்மளை கைவிட்டாலுமே வந்துட்டு நமக்குன்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட போனோம்னா அவங்க வந்து நம்மளை புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்போ எவ்வளோ எவ்வளோ ஒரு பியூரான லவ் வந்து அவர் நம்ம மேல வச்சிருக்காரு. அதுக்கு நம்ம வந்து திருப்பி என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிக்கணும். அவர் வந்து ரொம்ப ஹார்டஸ்டான விஷயம்லாம் நம்ம கிட்ட வந்து சொல்லலாம். அவர் சொல்றாரு, நீ எனக்கு ஒபே பண்ணு, நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படி, என்னோட கற்பனைகளை வந்து நீ கைக்கொள் அப்படின்னு தான் வந்து அவர் சொல்றாரு. அதை அதை நம்ம வந்து கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா அவரோட சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து பாவம் செய்யாமல் இருக்கலாம். அதனால நம்ம வந்து நித்திய ஜீவனை அடையலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு டைமும் நமக்கு டெம்ப்டேஷன் வரும்போது கண்டிப்பாக ஆவியானவர் நம்மளோட இதயத்தில் வந்து பேசுவார் இல்லையா? நம்ம செய்ய போகிறது தப்பு, நம்மளுக்கு அந்த கில்ட்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த பாவத்திலேருந்து நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து வெளியே வந்துடலாம் அந்த டைம். அந்த மாதிரி நம்ம அவரோட வாய்ஸுக்கு நம்ம ஒன்னொன்றுக்கும் நம்ம வந்து கீழ்ப்படிஞ்சிட்டு ஒவ்வொரு காரியமும் நம்ம வந்து ப்ரேயரில் வச்சே நம்ம வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து வேர்ல்டில் இருக்கிறது நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை வந்து எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் வந்து நம்ம வந்து ஜீசஸை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து மாற்றிக்கொள்ளணும். நம்ம மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அது வந்து நம்ம போடுற ட்ரெஸ்னாலேயோ இல்லை ஆர்னமெண்ட்ஸ்னாலேயோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஹார்ட் எப்படி இருக்கும் அதை தான் வந்து தேவன் வந்து மதிப்பிடுகிறார். நம்மளோட இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்குறாரு. அவரோட கற்பனைகள் வந்து நம்ம இருதயத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அப்போது நம்ம ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜுவல்ஸ் போடாதனாலையோ இல்லை நம்ம ஒரு சர்டன் வேல ட்ரெஸ் பண்ணுறனாலையோ அதை விட நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹார்ட் எப்படி இருக்குது அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதை தான் வந்து மற்றவங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து அவர் ஆசைப்படுறாரு. அதன்படி நம்ம வந்து தேவனோட சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவரோட கற்பனைகளை வந்து கை கொள்ளுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. இதுக்கப்புறமா நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு போகிறக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பித்தாதான் கடைசி காலத்தில் வந்து நம்ம வரப்போகிற எல்லா பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொள்ள முடியும். தேவன் நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்துவாராக. ஆமீன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா படித்த வசனங்களை நீர் ஆசீர்வதிங்க. இந்த வசனங்களையும் இந்த பாடத்தையும் நாங்கள் ஒரு காதில் கேட்டு மற்றொன்று காதில் விடாதபடிக்கு பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்கப்பா. நீர் கூட இருந்து வழிநடத்துங்க. எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமப்பா. பார்த்த ஒருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. நீர் அவர்களோடு இருந்து வழிநடத்துங்க. எங்கள் எந்த ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க. எங்களோட இதயத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தைக்கும் நாங்கள் வந்து எங்களோட செவிகளை சாய்க்க நீர் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. கூட இருந்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க. எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து மீட்பும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புனித நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள இதன் பரலோக தகப்பனே. ஆமென்.